வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேமஸ் மூவி பில்லா அண்ட் ரங்கா தெரியும். அந்த படங்கள் வந்தப்போ செம ஹிட்டு. இன்னிக்கும் அந்த பேர்கள்லாம் ஒரு ஸ்டைல், ஒரு மாஸ். ஆனா உண்மையிலேயே இந்தியால ரங்கா அண்ட் பில்லா அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க பண்ண ஒரு சம்பவம் 1978ல மொத்த இந்தியாவையும் தூங்க விடாம பண்ணுச்சு. அவங்க பேரையே சினிமா படங்களுக்கு வைக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் நாடு முழுக்க பேசப்பட்டது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நம்ம 1978க்கு டைம் டிராவல் பண்ணணும். இடம் நம்ம நியூ டெல்லி. கீதா சோப்ரா, சஞ்சய் சோப்ரா அப்படின்னு 2 சின்ன பசங்க, அக்கா தம்பி, ஒரு மழை பெய்கிற சாயங்காலம் வீட்டுக்கு போக ஒரு கார்ல லெஃப்ட் கேட்குறாங்க. அந்த காருக்குள்ள போனதுக்கு அப்புறம் well, அந்த 2 குழந்தைகளும் காட்டின வீரம், அதுக்காக இன்னிக்கும் குடியரசு தினத்தன்னைக்கு ஜனாதிபதி கையால தைரியமான குழந்தைகளுக்காக நேஷனல் பிரேவரி அவார்டு கொடுக்குறாங்க. அந்த விருது உருவாகிறதுக்கு காரணமே இந்த கீதாவும் சஞ்சயும் தான். அப்படி என்ன நடந்தது அந்த காருக்குள்ள? யார் அந்த ஒரிஜினல் ரங்கா அண்ட் பில்லா? அவங்க பிளான் என்னவா இருந்தது? இந்த சம்பவம் எப்படி இந்திய வரலாற்றையே மாத்தி எழுத்துச்சு? வாங்க அந்த மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன். பை த வே, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வில்லன்களை பத்தி தான். யார் அந்த ரங்கா, யார் அந்த பில்லா? இந்த கதை ஆரம்பிக்கிறது மும்பைல. முதல்ல ரங்கா. இவன் ஒரிஜினல் பேர் குல்ஜித் சிங். நல்ல வால்ட்ட சட்டமான ஆள். சின்ன வயசுலேயே திருட்டு அழுது இறங்கிட்டான். நல்ல ரஃப்பான தோற்றம். இதன் காரணமா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இவனுக்கு ரங்கா அப்படிங்கிற பேர் வந்தது. ரங்கானா ஹிந்தியில ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஆனா ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பில்லா. இவனோட ஒரிஜினல் பேர் ஜஸ்பீர் சிங். இவன் தான் இந்த ஜோடியில ரொம்ப டேஞ்சரான ஆளு. இவனுக்கு ஏன் பில்லா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இவனோட கண்கள், அந்த கண்கள் ஒரு மாதிரி பூனைக்கண் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பச்சையாவே இருக்கும். வட இந்தியாவில் இந்த மாதிரி கண் இருக்கிறவங்கள பில்லா, அதாவது மேல் கேட், பில்லினா லேடி கேட், பில்லா அப்படின்னா மேல் கேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுவே அவனுக்கு அடைமொழியாக மாறிடுச்சு. 1970களில் மும்பை கிரிமினல் உலகத்தில் இவங்க 2 பேரும் ஃபேமஸ். தனியாக இருந்தப்பவே டேஞ்சர். இவங்க 2 பேரும் சேர்ந்தா மும்பையில் பல திருட்டு கேஸ், ஆழ்கடத்தல் கேஸ்னு போலீஸ்க்கு பெரிய தலைவலியாக இருந்திருக்காங்க. ஒரு கடத்தில் மும்பை போலீஸ் இவங்களை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயம் வந்திருக்கு. இங்கே இருந்த ஆபத்து வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க தப்பிச்சு ஓடி வந்து சேர்ந்த இடம்தான் டெல்லி. அவங்க டெல்லிக்கு வரும்போது ஏதாவது பணக்கார ஆளை கடத்தணும், ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும். இதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருந்தது. பட் விதி வேற மாதிரி பிளான் வச்சிருந்தது. சரியா ஆகஸ்ட் 26, 1978 டெல்லியில் ஒரு மழைக்கால நேரம். ரங்காவும் சரி பில்லாவும் சரி ஒரு திருட்டு ஃபியட் கார்ல, கார் நம்பர் HRK 8930, இதில் டெல்லியை சுற்றி வராங்க. யாரையாவது கடத்தலாம் அப்படின்னு சொல்லி நோட்டை விடுறாங்க. அப்பத்தான் அந்த 2 அப்பாவிகள் அவங்க கண்ணில் படுறாங்க. யார் அவங்க? அந்த சந்திப்பு எப்படி நடந்தது? முன்னாடியே சொன்னது போல இது ஆகஸ்ட் 26 சனிக்கிழமை சாயங்காலம். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க மக்களே. ஏன்னா இதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். டெல்லியில் இருக்கிற ஒரு பிரிஸ்டீஜான குடும்பம் அது. அப்பா பேரு கேப்டன் MM சோப்ரா. இந்திய கடற்படையில் ஒரு பெரிய ஆஃபீஸர். அவரோட அன்பு குழந்தைகள் தான் கீதா அண்ட் சஞ்சய். கீதாவுக்கு வயசு அப்போ ஒரு 16, சஞ்சய்க்கு 14. 2 பேருமே செம்ம ஆக்டிவ் அண்ட் டேலண்டான கிட்ஸ். அன்னைக்கு ஈவினிங் டெல்லி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க நடக்கிற யுவவாணி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால அவரால் பிக்கப் பண்ணிக்க முடியல. டைம் கிட்டத்தட்ட ஒரு 6:15 போல் ஆயிடுச்சு. சரி, அப்பா வரலன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க வீடு இருக்கிறது தௌலா கவுன் அப்படிங்கிற ஏரியாவில். ஆல் இண்டியா ரேடியோ ஆஃபீஸில் இருந்து வெளியே வராங்க. அப்போது டெல்லியில் லேசாக மழை தூறிக்கிட்டு இருக்கு. 1978 அந்த டெல்லி இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த சமயங்களில் ஹிச் ஹைக்கிங்,
அதாவது வழிப்போக்கர்கள்ட்ட லிஃப்ட் கேட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல இப்பவும் கூட அதெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல நினைக்கிறேன். சிட்டில தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. யாரும் பெருசா பயப்பட மாட்டாங்க. மக்கள் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. இது அந்த காலம் 1978. கீதாவும் சஞ்சயும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. பட் பஸ் எதுவும் வரல. மழை வேற அதிகமாகுது. சரி, யாராச்சும் தெரிஞ்சு வருவாங்களா? இல்ல லிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அந்த மஸ்டர்ட் கலர் ஃபியட் கார் அந்த பக்கம் மெதுவா வருது. இந்த கார்ல இருந்தது யாருன்னா, டிரைவிங் சீட்ல ஒருத்தன் அண்ட் பக்கத்து கோ பைலட் சீட்ல ஒருத்தன். மொத்தம் 2 பேர். அவங்க தான் அந்த ரங்கா அண்ட் பில்லா. முன்னமே சொன்ன மாதிரி மும்பைல பல குற்றங்கள பண்ணிட்டு போலீஸ் இப்ப தேடிக்கிட்டு இருக்கிற கிரிமினல்ஸ். இந்த ஃபியட் காரே சொல்லப்போனா அவங்களோடது கிடையாது. அதுவும் ஒரு திருட்டு கார் தான். இங்க தான் விதி விளையாடுது. ரங்காவும் சரி, பில்லாவும் சரி, யாரையாவது கடத்தி பணம் பறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஏரியால சும்மா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாரையாவது பணக்கார ஆளுங்களா பார்த்து தூக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். சரியா அந்த நேரத்த கீதாவும் சஞ்சயும் அந்த கார் முன்னாடி கை நீட்டுறாங்க. ரங்கா காரை நிறுத்துறான். பில்லா ஜன்னலை இறக்குறான். எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குட்டி பையன் சஞ்சய் தௌலா கவுன், அதாவது அவங்க வீடு இருக்கிற ஏரியா, அங்க போகணும்னு சொல்லி சொல்றான். மழை வருது, டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறான். பில்லா ஒரு நொடி அந்த குழந்தைங்கள பார்க்குறான். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே பெரிய வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு தெரியுது. உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது. ஓகே, ஏறுங்க, நாங்களும் அந்த பக்கம் தான் போறோம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஏத்துக்கிறான். அந்த அப்பாவி குழந்தைங்க சந்தோஷமா தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காரோட பின் சீட்ல ஏறி உட்கார்றாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஒரு நேவல் ஆபீசரோட குழந்தைங்க எப்படி இப்படி ஈஸியா ஏமாறுவாங்க அப்படின்னு? ரொம்ப சிம்பிள் மக்களே. ரங்காவும் பில்லாவும் பார்க்கறதுக்கு ரவுடிங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காரும் பார்க்க டீசெண்டா இருந்தது. அந்த தோற்றம் தான் அந்த குழந்தைங்கள நம்ப வச்சது. கார் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தான் இருக்கு காருக்குள்ள. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கார் போக வேண்டிய ரூட் மாறிடுது. ரங்கா திடீர்னு காரை வில்லிங்டன் கிரசன்ட் பக்கம் திருப்புறான். அது தப்பான வழி. அந்த குட்டி பையன் சஞ்சய் உடனே கேட்குறான், அங்கிள், இது தப்பான ரூட்டு. ஹவுலா கவுனுக்கு நேரா தானே போகணும். ஏன் இப்படி திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்பதான் அந்த ட்விஸ்ட் நடக்குது. பில்லா முன்னாடி சீட்ல இருந்து மெதுவா திரும்பி பார்க்கறான். அவன் முகத்துல இப்போ சிரிப்பு இல்ல. அவனோட கண்கள்ல ஒரு கொடூரம் தெரியுது. நாங்க ஷார்ட்கட்ல போறோம், அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அந்த குரல்ல இருந்த மிரட்டல் கீதாவுக்கும் சஞ்சய்க்கும் புரிஞ்சிருச்சு. திடீர்னு ரங்கா காரோட வேகத்தை அதிகப்படுத்துறான். கார் இப்போ டெல்லியோட ஜன நடமாட்டம் இல்லாத இருட்டான பகுதியான ரிட்ஜ் ரோட நோக்கி பறக்குது. அந்த நிமிஷம் கீதாவும் சஞ்சயும் இதை ரியலைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. பட் மக்களே, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க பயந்து மூளையில முடங்கிடல. அடுத்த சில நிமிஷங்கள் அந்த காருக்குள்ள நடந்தது ஒரு சினிமா ஸ்டண்ட்டை விட படு பயங்கரமான காட்சி. அப்படி என்ன நடந்தது? இப்போ அந்த காருக்குள்ள நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருட்டு பரவ ஆரம்பிச்சிருச்சு. கார் மக்கள் நடமாட்டம் இல்லாத அப்பர் ரிட்ஜ் ரோட நோக்கி போயிட்டு இருக்கு படுவேகமா. சஞ்சய்க்கு வயசு 14 தான், கீதாக்கு வயசு 16. இவங்க 2 பேரும் பின்னாடி சீட்ல இருக்காங்க. முன்னாடி சீட்ல பில்லா இப்போ மெதுவா தன்னோட சுயரூபத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு பில்லா ஒரு கத்தி, இல்ல அது ஒரு கிரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சீக்கியர்கள் வச்சிருக்கிற அந்த சின்ன கத்தி, அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை உருவறான். அதை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். சத்தம் போட்டீங்க கொன்னுடுவேன். உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் என்ன? எங்களுக்கு பணம் வேணும். அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். பொதுவா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன நடக்கும்? எதிரில் இருக்கிறது பயங்கரமான ரவுடிங்க, கையில ஆயுதம். சின்ன பசங்க பயந்து நடுங்கி அழுது அவங்க சொன்னபடி கேட்பாங்க. ரங்காவும் பில்லாவும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. இவங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்க, பயந்த சுபாவமா இருப்பாங்க, ஈஸியா மிரட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க போட்ட கணக்கு அங்க தப்பா போச்சு. அடுத்த நிமிஷம் கீதாவும் சரி, சஞ்சயும் சரி, துணிச்சலோட பியூர் அட்ரினலின் ரஷ். அதோட சஞ்சய் தான் அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அந்த 14 வயசு பையன் பில்லா மேல பாயிறான். யோசிச்சு பாருங்க. பில்லா நல்ல ஒரு 6 அடி உயரம் இருக்கிற ஆளு, நல்ல வாட்ட சாட்டமான ஆளு, மஸ்குலர் பெல்ட். சஞ்சய் ஒரு குட்டி பையன். ஆனா சஞ்சய் பில்லாவோட கையை பிடிச்சு அந்த கிட்பின்னை பிடுங்க ட்ரை பண்றான். அக்கா கத்து, உதவிக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சஞ்சய் கத்துறான். கீதாவும் சும்மா இருக்கல. அவளும் பயங்கரமா போராடுறா. ரங்கா காரை ஓட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி மிரட்ட பார்க்கறான். கீதா
காரோட கதவை திறக்க ட்ரை பண்றா. கண்ணாடியை தட்டி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. அது ஃபியட் பத்மினி, குட்டி காரு. ஃபியட் 118 இனி இல்ல. அதுக்குள்ள இப்ப ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. ரங்காவும் சரி, பில்லாவுக்கும் சரி இது மிகப்பெரிய ஷாக். இந்த பசங்க இப்படி எதிர்த்து சண்டை போடுவாங்க அப்படின்னு அவனுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பிளான் சத்தம் இல்லாம ஒரு இடத்துல வச்சு ஃபோன் பண்ணி பணம் கேட்கணும். பட் இப்போ நிலைமை கைமீறி போகுது. சஞ்சய் பில்லாவோட தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறான். பில்லா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த சின்ன பையனை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரவே முடியல. கீதா ரங்காவோட கவனத்தை திசை திருப்புறா. கார் ரோட்ல தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் சொல்லணும். கிரிமினல்ஸ் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. எப்போ அந்த கண்ட்ரோல் அவங்கள விட்டு போகுதோ கண்டிப்பா பேனிக் ஆயிடுவாங்க. அந்த பேனிக் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த பசங்க போட்ட சண்டை பில்லா, ரங்கா இவங்கள பதட்டப்பட வைக்குது. பேனிக் ஆயிடுறாங்க. ரைட்டு, இவங்க சத்தம் போட்டா, இந்த சத்தத்தை கேட்டு யாராவது நம்மளை பார்த்தா மாட்டிப்போம் அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள வருது. குறிப்பா வெலிங்டன் ஹாஸ்பிட்டல், இப்போ அது ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டலா மாறி இருக்கு. அதுக்கு பக்கத்துல கார் கிராஸ் ஆகும்போது கீதா கிட்டத்தட்ட கதவை திறந்து குதிக்க பார்க்கறா. பட் பில்லா அவளோட தலைமுடியை பிடிச்சு உள்ள இழுத்துறான். இப்ப கார் டெல்லியோட ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியான டெல்லி ரிட்ஜ் அந்த ஏரியாவுக்குள்ள நுழையுது. அங்க தெருவிளக்குகள் கூட கிடையாது. ஆளரவும் சுத்தமா கிடையாது. ரங்கா கத்துறான், இப்படியே இவங்கள விட்டா நமக்கு தான் ஆபத்து. காரை நிறுத்து, இவங்கள முடிக்கணும். இதுதான் அவங்களோட பிளானா இருந்திருக்கு. ஒரிஜினல் பிளான் கிட்னாப் பண்ணி ரேன்சம், அதாவது பணத்துக்காக ஆள்கடத்தல் அப்படிங்கிறதுலேருந்து மாட்டிக்கிட்டோம், வேற சாய்ஸே இல்லை, லெட்ஸ் கில் தெம், அவங்கள மர்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு மாறி இருக்கு. அதுக்கு காரணம் அந்த குழந்தைங்களோட வீரமான எதிர்ப்பு தான். கார் ஒரு இருட்டான இடத்துல நிற்குது. ரங்காவும் பில்லாவும் வெறியோட இறங்குறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த இரவு டெல்லி வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான இரவா மாறப்போகுது. இப்போ மணி இரவு 8 நெருங்கிடுச்சு. இடம் அப்பர் ரிட்ஜ் ரோடு, டெல்லியோட ஒதுக்குப்புறமான காட்டுப்பகுதி. அந்த ஃபியட் கார் ஒரு இருட்டான மலையில நிற்குது. சுத்தியும் மரங்கள். தூரத்துல கூட வண்டி சத்தம் கேட்கல. மழை இன்னும் லேசா பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த இடத்தோட அமைதியே ஒரு பயங்கரமான உருவ கொடுக்குது. ரங்கா, பில்லா இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த பசங்க உயிரோடு இருந்தா கண்டிப்பா போலீஸ்ல சொல்லிடுவாங்க. நம்ம முகம் தெரிஞ்சிருச்சு, நம்மளை ஈஸியா பிடிச்சிடுவாங்க. ஸோ நோ விட்னஸ், நோ கேஸ். சாட்சி இல்லைனா கேஸ் இல்லை அப்படிங்கிற கொடூரமான முடிவுக்கு வராங்க. முதல்ல இவங்க குறி வச்சது சஞ்சய் மேல. ஏன்னா அந்த 14 வயசு பையன்தான் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருக்கான். பில்லா சஞ்சய கார்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போறான். அப்பவும் சஞ்சய் விடல. ஏய், என் அக்கா ஒன்றும் பண்ணிடாதீடா அப்படின்னு கத்திக்கிட்டே போராடுறான். ஆனா பில்லா கையில இருந்த அந்த கிர்பன் கத்தி சஞ்சய் மேல பாயுது. சஞ்சய் சரிஞ்சு விழறான். ரத்தம் கொட்டுது. அந்த சின்ன பையனோட போராட்டம் ஒரு சோகமான முடிவுக்கு வருது. அவன் அங்கேயே துடிதுடிச்சு இறந்து போறான். இத கார்ல இருந்து பார்த்த கீதா வரைஞ்சு போயிடுறா. தம்பி கண் முன்னாடியே இறந்துட்டான். இப்போ அவ மட்டும்தான் இருக்கா. 2 மிருகங்கள் அவளை சுத்தி நிக்குது. அடுத்து நடந்தது இன்னும் கொடுமை. ரங்காவும் பில்லாவும் இப்போ கீதாவை நோக்கி வராங்க. அவ கெஞ்சரா, கதறா, எங்களை விட்டுடுங்க, எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு வேணா பணம் தருவாரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்க்கறா. ஆனா அந்த மிருகங்களுக்கு இப்போ பணம் மேட்டர் இல்லை. அவங்க கண்ணுக்கு இப்போ தெரிஞ்சது காமம் அண்ட் கொலைவெறி. கீதாவை அவங்க பாலியல் வன்கொடுமை பண்றானுங்க. அந்த 16 வயசு பொண்ணு அந்த இருட்டுல தனிமையில் அனுபவிச்ச வேதனை. கடைசியா அவளையும் அந்த கிற்பினால வெட்டி கொடூரமா கொல்றானுங்க. எல்லாம் முடிஞ்சது. 2 துடிப்பான உயிர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேடியோ ஸ்டேஷன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த அந்த அக்கா தம்பி இப்போ வெறும் சடலமா அந்த காட்டுக்குள்ள கிடக்குறாங்க. ரங்காவும் பில்லாவும் அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. அவனுங்க முகத்துல எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. ஏதோ ஒரு வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூட் இருந்திருக்கு. அவங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு டெல்லியை விட்டு தப்பிக்கிறாங்க. மீன்வைல் வீட்டில் என்ன நிலைமை? மணி நைட்டு கிட்டத்தட்ட 9 ஆக போகுது. 10 ஆயிடுச்சு. அப்பா கேப்டன் சோப்ரா வாசல்ல நிற்கிறாரு. இன்னும் ஏன் பசங்க வரல? மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதனால பஸ் லேட் ஆயிடுச்சோ? அவர் மனசுல 1000 கேள்விகள். அவரு பல இடங்களுக்கு ஃபோன் பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்றாரு. சார், என் பசங்களை காணல
ஆல் இண்டியா ரேடியோ போனவங்க இன்னும் திரும்பல அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாரு. போலீஸ் ஆரம்பத்துல இத ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. பசங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க சார். வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, நேவி ஆஃபீஸரோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. இரவு விடிய ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 27 ஆகுது. பசங்க இன்னும் வரல. டெல்லி போலீஸ் மெதுவா முழிச்சுக்கிறாங்க. தேடுதல் வேட்டை ஆரம்பிக்குது. ஆனா, உண்மை வெளிய வர இன்னும் 2 நாள் ஆகுது. அப்போ ஆகஸ்ட் 29, 1978 ஒரு ஆடு மேய்க்கிறவர் ரிட்ஜ் ரோடு பக்கத்துல இருக்கிற காட்டுப் பகுதிக்குள்ள போறாரு. அங்க புதர்களுக்கு நடுவுல அந்த 2 உடல்கள பார்க்கறாரு. அவரு அலறி அடிச்சுக்கிட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. போலீஸ் டீம் வேகமா அங்க வராங்க. கேப்டன் சோப்ராவ கூப்பிடுறாங்க. "சார் கொஞ்சம் வந்து அடையாளம் காட்டுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெல்லியோட ரிட்ஜ் பகுதி அன்னைக்கு காலையில பரபரப்பா இருக்கு. போலீஸ் ஜீப், ஆம்புலன்ஸ், பத்திரிக்கையாளர்கள், வேடிக்கை பார்க்குற கூட்டம்னு சொல்லி அந்த காட்டுப் பகுதியில கண்டெடுக்கப்பட்ட கீதா அண்ட் சஞ்சயோட உடல்கள் மொத்த ஏரியாவும் பரபரப்பாயிடுது. போஸ்ட்மார்ட்டத்துக்காக அந்த குழந்தைகளோட உடல்கள் அனுப்பப்படுது. ரிப்போர்ட் வந்தப்போ போலீஸ் ஆபீசர்களே ஆடி போயிடுறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான காயங்கள். அந்த பசங்க எவ்வளவு போராடி இருக்காங்க அப்படிங்கிறது அந்த உடம்புல இருந்த காயங்களே சாட்சியாகுது. இந்த செய்தி காட்டுத்தீ மாறி இந்தியா முழுக்க பரவுது. பார்லிமெண்ட்ல அமளி துமளி நடக்குது. மக்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. கொலையாளிகளை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு குரல் நாடு முழுக்க ஒலிக்குது. போலீஸ்க்கு இப்ப பயங்கர பிரஷர். கொலையாளிகள் யாருன்னு தெரியாது. எந்த க்ளூவும் இல்ல. கையில இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். யாரோ ஒருத்தங்க அந்த பசங்கள ஒரு கிரீம் கலர் ஃபியட் கார்ல ஏறினத பார்த்திருக்காங்க. இந்த ஒரு க்ளூவ வச்சு இந்தியாவோட மிகப்பெரிய மேக்னன்ட் ஆரம்பிக்குது. போலீஸ் எப்படி அந்த கொலையாளிகளை நிறுத்துறாங்க பார்த்துடலாம். இப்போ போலீஸ் முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி, ஹூ டிட் திஸ்? யாரு பண்ணியிருப்பா? எந்த தடையுமே இல்ல. ஆனா குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகளாய் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க இல்லையா? இங்கேயும் அதுதான் நடந்தது. போலீஸ் அந்த கிரைம் சீன அலசி ஆராயும்போது சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்றாங்க. 1. டயர் மார்க்ஸ். அந்த சகதியில பதிஞ்சிருந்த காரோட டயர் தடங்கள். அது ஒரு ஃபியட் காரோடது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. காரோட கலர் ஏற்கனவே நேர்ல பார்த்த சாட்சியங்கள் சொன்னபடி அது ஒரு கிரீம் அல்லது மஸ்டர்ட் கலர் ஃபியட். அதுக்கு அடுத்தது பிளட் ஸ்ட்ரெயின். அந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கு. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. டெல்லியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபியட் கார் திருட்டு போயிருக்கு. அந்த காரோட நம்பர் HRK 8930. ஸோ அதே கார். போலீஸ் கமிஷனர் JN சதுர்வேதி தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. அந்த காரை கண்டுபிடிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு அவர் ஆர்டர் போடுறாரு. நாடு முழுக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் போகுது. ரேடியோ, டிவில அந்த காரோட நம்பரை அனௌன்ஸ் பண்றாங்க. மீன்வைல் ரங்காவும் பில்லாவும் என்ன பண்றாங்க? அவங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு டெல்லியை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஹரியானா பார்டர் தாண்டி போயிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாருக்கும் நம்மள தெரியாது, நம்ம பாட்டுக்கு போயிடலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த 2 குழந்தைகளோட கொலை இந்தியாவை ஒழுக்கிட்டு இருக்கு. மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. அவங்க முகம் தெரியல அப்படின்னாலும் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த காரோட நம்பர் இப்ப இந்தியா முழுக்க ஃபேமஸ். ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி 1978 வருஷம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில அந்த ஃபியட் கார் நிக்கிறத போலீஸ் பார்க்கறாங்க. எஸ், கார் கிடைச்சாச்சு. போலீஸ் ஓடி போய் அந்த காரை செக் பண்றாங்க. உள்ள பார்த்தா ரத்தம் படிஞ்சிருக்கு. உள்ள சில பொருட்கள் சிதறி கிடக்குது. ஆனா ரங்காவும் பில்லாவும் அங்க இல்ல. அவங்க அந்த காரை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த காருக்குள்ள கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். போலீஸ் அந்த கைரேகைகளை எடுத்து பழைய குற்றவாளிகள் லிஸ்ட் கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்பத்தான் அந்த ஷாக்கிங்கான உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. சார், இது வேற யாரும் இல்ல. மும்பையில ஏற்கனவே பல கேஸ்கள்ல தேடப்பட்ட குல்ஜித் சிங், ரங்கா அண்ட் ஜஸ்பீர் சிங் பில்லா அப்படிங்கிற அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இப்போ போலீஸுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு எதிரி யாரு, அதாவது குற்றவாளி யாரு அப்படிங்கிறது. அவங்களோட போட்டோஸும் ஆப்வியஸ்லி இருக்கு. அடுத்த நாளே இந்தியா முழுக்க எல்லா நியூஸ் பேப்பர்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் ரங்கா அண்ட் பில்லாவோட படங்கள் ஒட்டப்படுது. வாண்டட் டெட் ஆர் அலைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தேர்தல் வேட்டை சூடு பிடிக்குது. ரங்காவும் பில்லாவும் இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில பணம் கிடையாது, காரும் கிடையாது, முகம் வேற தெரிஞ்சிருச்சு. எங்க போனாலும் ஆபத்து.
டெல்லியில இருந்து பாம்பே, அங்கருந்து ஆக்ரா அப்படின்னு அவங்க பயணங்கள் கன்னா பின்னான்னு மாறி மாறி போகுது. பொதுவா ரயில்ல தான் பயணம் பண்றாங்க. அவங்க ஏன் ட்ரெயின சூஸ் பண்ணாங்க? அது அவங்களுக்கு பாதுகாப்பானதா இருந்ததா? இல்ல அதுதான் அவங்களோட வாழ்க்கையில கடைசி பயணமா அமைஞ்சதா? அந்த திக் திக் சேசிங் ரைட் நவ். இப்ப தேதி செப்டம்பர் 1, 1978. இந்தியா முழுக்க ஒரே பேச்சு தான். ரங்கா பில்லா. நியூஸ் பேப்பரை திறந்தா அவங்க ஃபோட்டோ, ரேடியோவை போட்டா அவங்கள பத்தின செய்தி. டெல்லி போலீஸ் அவங்க தலைக்கு பரிசு அறிவிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இருந்த கோபம் போலீஸுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துருக்குது. அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் கூட போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இப்போ ரங்கா பில்லா அவங்க கார்ல இருந்து இறங்கிட்டாங்க. பஸ்ல போனா மக்கள் அடையாளம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ரோட்ல நடந்தாலே போதும் போலீஸ் பிடிச்சிரும். அவங்க கையில இருந்த பணமும் தீர்ந்து போச்சு. அவங்க முதல்ல பாம்பே போறாங்க. அங்க போய் அவங்களோட பழைய கான்டாக்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வழியா யாரையாவது பிடிச்சு தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. பட் மும்பை போலீஸும் அலர்ட்டா இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உதவி செய்ய முன் வரல. ஏன்னா இது சாதாரண திருட்டு கேஸ் இல்ல. இது ஒரு தேசத்தையே ஒழுக்குன இரட்டை கொலை வழக்கு. இவங்களுக்கு உதவி பண்ணா நமக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. வேற வழியே இல்லாம இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாங்க. நம்ம திரும்பவே டெல்லிக்கு போலாம் அப்படின்னு. ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தாங்க? ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் டெல்லி போலீஸ் இப்போ நம்ம டெல்லியில எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க போலீஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க தப்பிச்சு வேற ஊர் போயிருப்பாங்கன்னு. பட் நம்ம திரும்ப டெல்லியிலேயே போய் இறங்குனோம்னா, அங்கிருந்து எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறானுங்க. இதுதான் அவங்க பண்ண பிக் பிளண்டர். இப்ப தேதி செப்டம்பர் 7, 1978. ரங்காவும் பில்லாவும் மாறு வேஷத்துல இருக்கானுங்க. தாடி வளர்த்து, அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, சீக்கியர்களுக்கே உரிய டர்பன் இல்லாம முடி வெட்டிக்கிட்டு, ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டானுங்க. அவங்க டெல்லிக்கு திரும்ப வர முடிவு பண்ணி கல்கா மேல் அப்படிங்கிற ட்ரெயின்ல ஏறுறானுங்க. இது ரொம்ப ரிஸ்கான முடிவு. ஏன்னா அப்போ ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க போலீஸ் கண்காணிப்பு வளையத்துல இருந்தது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை இங்க பயன்படுத்தியிருக்கானுங்க. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறாம ஒரு மிலிட்டரி கம்பார்ட்மெண்ட், அதாவது ராணுவ வீரர்கள் மட்டும் போற ஒரு பெட்டிக்குள்ள ஏறி இருக்கானுங்க. அங்க போனா போலீஸ் செக்கிங் இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட நினைப்பு. ட்ரெயின் கிளம்புது. டெல்லியை நோக்கி பேக் எடுக்குது. அப்பாடா தப்பிச்சிட்டோம். இந்த கூட்டம் நிரம்பி வழிகிற ட்ரெயின்ல நம்மளை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் விதி வேற மாதிரி பிளான் வச்சிருக்கு. அந்த ட்ரெயின்ல சில ராணுவ வீரர்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கையில அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர். அதுல ரங்கா பில்லாவோட படங்கள் பெருசா போடப்பட்டிருக்கு. ட்ரெயின்ல உட்காந்துருந்த ஒரு சோல்ஜர் எதேச்சியா எதிரில் உட்காந்துருந்த அந்த 2 பேரையும் பார்க்கறாரு. அவங்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகத்துக்கு உரிய வகையில இருக்கு. ஒருத்தன் என்னடானா முகத்தை மறைச்சுக்கிறான், இன்னொருத்தன் பதட்டமா வெளியே வெளியே பார்க்கறான். ஸோ அந்த சோல்ஜர் பேப்பர்ல இருக்கிற போட்டோவை பார்க்கறாரு, எதிரில் இருக்கிற இந்த 2 பேரை பார்க்கறாரு. கண்கள் ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் ஒரு தீப்பொறி மாதிரி பத்திக்குது. அடுத்த சில நிமிஷங்கள் அந்த ஓட ட்ரெயினுக்குள்ள நடக்க போற சம்பவம் ஒரு ஆக்ஷன் பட கிளைமேக்ஸை விட செம த்ரில்லிங்கா இருக்க போகுது. ரங்கா பில்லா மாட்டுவாங்களா, தப்பிப்பாங்களா? அந்த கல்கா மெயில் ரயில் இப்போ டெல்லியை நெருங்கிட்டு இருக்கு. நெர்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அந்த மிலிட்ரி கம்பார்ட்மெண்ட்ல பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அந்த சோல்ஜர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவங்க தான் தேடப்படுற குற்றவாளிகள் அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியும் இவனுங்க சாதாரண திருடனுங்க இல்ல, கொலைகாரனுங்க. ஸோ கையில கண்டிப்பாக ஆயுதம் வச்சிருப்பானுங்க. அதனால அவர் மெதுவா தன்னோட சக வீரருக்கு சிக்னல் பண்றாரு, பி ரெடி. ரங்காவும் பில்லாவும் இதை கவனிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி. ட்ரெயினோட வேகம் குறையிற நேரம் பில்லா திடீர்னு எழுதுக்கிறான். அவன் கையில மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுக்கிறான். எவனாவது கிட்ட வந்தீங்க வெட்டிடுவேன் அப்படின்னு. ஆனா அங்க இருந்து ஒரு சோல்ஜர் பில்லாவோட கையை பிடிக்கிறாரு, இன்னொருத்தர் ரங்காவை மடக்கிறாரு. அந்த ஓடுற ட்ரெயினுக்குள்ள ஒரு பெரிய கைகலப்பு நடக்குது. ரங்கா ஜன்னல் வழியா குதிக்க பார்க்கறான். ஆனா ஒரு மிலிட்ரி சோல்ஜருக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்காது. அவனோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிறாரு. பில்லா மூர்க்கத்தனமா தாக்குறான். பட் ஆர்மி ஜவான்கள் பக்கத்துல இவனுங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேரையும் தரையில போட்டு அமுக்குறாங்க. அங்க இருந்த டவலை வச்சு அவனுங்கள கையை கட்டுறானுங்க. ட்ரெயின் இப்போ நியூ டெல்லி ஸ்டேஷனுக்கு வந்து சேருது. ரங்கா பில்லா பிடிபட்டாங்க அப்படிங்கிற செய்தி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு.
அன்னைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல கூடியிருந்த கூட்டத்த பார்க்கணுமே! மக்கள் ஆக்ரோஷமா கத்துறாங்க. "அவங்கள எங்க கையில குடுங்க, இங்கே கொல்றோம்" அப்படின்னு கோஷம் போடுறாங்க. போலீஸ் ஜீப் உள்ள வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். எப்படியோ கஷ்டப்பட்டு போலீஸ் அவங்க 2 பேரையும் பாதுகாப்பா வேன்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. விசாரணை ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல 2 பேரும் வாயவே திறக்கல. "எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சாதிக்கிறானுங்க. ஆனா போலீஸ் அவங்க பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மைகள் ஒவ்வொன்னா வெளிய வர ஆரம்பிக்குது. அவங்க வாக்குமூலம் குடுக்குறானுங்க. "நாங்க தான் கடத்துனோம், நாங்க தான் கொன்னோம்" அப்படின்னு. அது மட்டும் இல்ல. அவங்க சொன்ன ஒவ்வொரு விவரமும், எப்படி அந்த பசங்க போராடுனாங்க, எப்படி கொடூரமா கொன்னோம் அப்படின்னு அவங்க விவரிச்ச விதம், அத கேட்டு போலீஸ் ஆஃபீசர்ஸே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. வழக்கு பதிவு செய்யப்படுது. இது ஒரு சாதாரண கொலை வழக்கு இல்ல. இது இந்திய நீதித்துறையில ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த போற வழக்கு. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்கல. எப்போ இவனுங்கள தூக்கி கட்டுவீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் இல்லையா? கோர்ட்ல என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். வழக்கு விசாரணை தொடங்குது. இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல டைரக்ட் ஐ விட்னஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. அந்த 2 குழந்தைகள தவிர வேற யாருமே அந்த கொலைய பார்க்கல. ஆனா போலீஸ் சேகரிச்ச தடயங்கள், சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸ் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. கைரேகைகள், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சு. ரத்தம் படிஞ்ச துணிகள், அந்த ஃபியட் காரு, ரங்காவும் பில்லாவும் கொடுத்த வாக்குமூலம். கூடுதலா ஒரு முக்கியமான சாட்சி, அந்த 2 குழந்தைகளோட தலைமுடி. ரங்கா பில்லாவோட காரோட பின் சீட்ல இருந்தது. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. நீதிபதி முன்னாடி வழக்கு வருது. டிஃபென்ஸ் லாயர் எவ்வளவோ வாதாடுறாங்க. அப்போ பில்லாவுக்கு வயசு 24, ரங்காவுக்கு வயசு 27. இவங்க சின்ன வயசு பசங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. பட் நீதிபதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எழுதுறாரு. இது ஒண்ணும் சாதாரண கொலை கிடையாது. இது ஒரு கொடூரமான மிருகத்தனமான செயல். அந்த பிஞ்சு குழந்தைகள கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி ஈவு இரக்கம் இல்லாம கொன்ன விதம், இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அந்த வழக்கு வகையை சார்ந்தது. இவங்களுக்கு மரண தண்டனை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நவம்பர் 1978ல செஷன் கோர்ட் மரண தண்டனை விதிக்குது. அவங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அங்கேயும் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன? சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அங்கேயும் தள்ளுபடி. கடைசியா ஜனாதிபதி கருணை மனு. அங்கேயும் நிராகரிக்கப்படுது. காரணம், அவங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஜனவரி 31, 1982, 4 வருஷம் கழிச்சு திகார் சிறை அதிகாலை நேரம் ரங்காவும் பில்லாவும் அந்த மேடையில கூட்டிட்டு வரப்படுறாங்க. வெளியில லட்சக்கணக்கான மக்கள் இந்த செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் இருக்கு மக்களே. பொதுவா தூக்கி கட்டினாங்க அப்படின்னா கழுத்தெலும்பு முறிஞ்சி உடனடியா இறந்து போயிடுவாங்க. அதுதான் பெயின்லெஸ் டெத். ஆனா ரங்கா விஷயத்துல விதி அவனை அவ்வளோ லேசா விடல. கயிறு இழுக்கப்பட்டப்போ பில்லா உடனே இறந்துட்டான். ஆனா ரங்கா அவ்வளோ சீக்கிரம் சாகல. அவனோட கழுத்து உடையல. அவனோட மூச்சு திணறி காத்தையே தொங்கி துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகல. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அவன் அந்த கயித்துல தொங்கி உயிருக்கு போராடி இருக்கான். கடைசியில ஜெயில் அதிகாரிகள் கீழே இறங்கி அவன் காலை பிடிச்சு இழுத்து அந்த எடைய கூட்டி அவனை கொல்ல வேண்டியதா போச்சு. அவன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த வழிய அவனும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் செத்துருக்கான். இது கர்மா அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் 8 மணிக்கு செய்தி வருது. ரங்கா பில்லா எக்ஸிக்யூட்டட். இந்தியா முழுக்க நிம்மதி பெருமூச்சு. நீதி கிடைச்சிருச்சு. ஆனா இந்த சம்பவத்தோட தாக்கம் இதோட முடியல. அது இந்தியாவையே மாத்தி அமைச்சது. என்ன பண்ணுச்சு பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. கீதா மற்றும் சஞ்சய் அவங்க இறந்து போயிருக்கலாம். ஆனா அவங்க காட்டின அந்த தைரியம் ஒரு விதையை விதைச்சது. இந்த சம்பவம் நடந்தப்போ அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். இனிமேல் ஆபத்து காலத்துல தைரியமா போராடுற குழந்தைகளுக்கு இந்திய அரசு விருது கொடுத்து கௌரவிக்கும். அப்படி உருவானதுதான் நேஷனல் பிரேவரி அவார்டு, கீர்த்தி சக்ரா, தேசிய வீரதீர விருது. அதுல முதல் 2 விருதுகள் கீதா சோப்ரா அவார்டு அண்ட் சஞ்சய் சோப்ரா அவார்டு. இந்த 2மே அவங்க பேராலேயே கொடுக்கப்படுது. சரி, இந்த காலகட்டத்தில் இந்த 2025ல் இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன? நம்பர் 1, ட்ரஸ்ட் த இன்ஸ்டிங்ஸ். யாரையும் பார்த்த உடனே நம்பாதீங்க. டோன்ட் ஜட்ஜ் பை த அப்பியரன்ஸ். அடுத்தது, சேஃப்டி ஃபர்ஸ்ட். எப்போவுமே தனியாக, குறிப்பாக அறிமுகம் இல்லாத வண்டியில் கண்டிப்பாக ஏறாதீங்க. கடைசியாக, ஃபைட் பேக். ஒரு வேளை ஆபத்துன்னு தெரிஞ்சா பயந்து முடங்கிடாதீங்க.
சஞ்சய் மாதிரி, கீதா மாதிரி கடைசி வரைக்கும் போராடுங்க. அந்த போராட்டம் தான் குற்றவாளிகள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த உதவுச்சு. அன்னைக்கு அவங்க போராடலன்னா, ரங்காவும், பில்லாவும் தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்களோட உடல்கள் கூட இன்னைக்கு கிடைச்சிருக்காது. ஸோ மக்களே, இந்த கதை நமக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். துன்பம் வரும் வேளையில சிரிங்கன்னு வள்ளுவர் சொன்னாரு. ஆனா இங்க ஆபத்து வர வேளையில எதிர்த்து நில்லுங்க. அப்படியும் அப்படின்னு கீதாவும், சஞ்சயும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பெற்றோர்களே, உங்க குழந்தைகிட்ட இந்த கதைய சொல்லுங்க. அவங்களுக்கு தைரியத்த கத்துக் கொடுங்க. ஆல்ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள் உடல்நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.